ஓம் அகதீசாய நமோ. ஓம் நந்தீசாய நமோ. ஓம் திருமல தேவாய நமோ. ஓம் கரூர் தேவாய நமோ. ஓம் ராமலிங்க தேவாய நமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று ஆசான் ராமலிங்க சாமிகள் ஜோதியான அருள் ஜோதியர் கடந்த தினமாகும். எல்லாம் தைப்பூசம். இன்று இந்த ஸ்தாபனத்துக்கு, இந்த சங்கத்துக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். யார் யார் மனமோந்து பொருளுதவி செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த விழாவில் வந்து பங்கு கொண்டு ஆசான் ஆறுமுக பெருமான் ஆசி பெறும் அன்பர்கள் அனைவருக்கும், உலக ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கும் அவர் திருவடியை வணங்குகிறேன். அவர் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் கேட்கிறேன். ஆனால் இந்த சங்கம் அருள் சங்கம். என்ன காரணம்னா, ஒருவன் பசி உணர்ந்து பசி ஆற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்குது. அதான் அருள். அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான், அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டால் அது அருள். அதை மட்டும் சொன்னான், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இந்த உலகம் கொண்டார். அப்போ அருள் என்பதற்கு தயை, கருணை, அன்பு காட்டுதல், உதவி செய்தல், எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அறிவு வந்தாலே அந்தவனுக்கு துன்பம் இல்லை. அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை, இருள் சேர்ந்த என்ன உலகம் முகணும். அப்போ துன்பமான உலகம் எதிர்கட்டான். பிறந்து பிறந்து இறப்பதே துன்பம்தான். இனி பிறவாதி இருப்பது எதுவோ அதுதான் உண்மை. அதுக்கு யாரும் ஆசி வேண்டாம். ராமலிங்க சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை, அந்த மரணமில்லா பேருவாழ்வை நாயின்னு கடையனாக என்னையும் ஏற்று அருள் செய்வென்று கேட்டால் அப்போது தான் பிறவி துன்பம் ஒழியும். யார் ஒருவன் பிறவி துன்பம் ஒழித்தானோ, இப்போ ராமலிங்க சாமி இருக்கிறார், மாணிக்க வாசகர், அருணிகநாதன், திருமல தேவன், ஆறுமுக பெருமான், அகத்தீசன். உலகத்திலே முதுபெரு தலைவன் சுப்பிரமணியர் தான், முருகன் தான். முருகா, ஞானப்பண்டிதா, மௌன குருவே, எனது தந்தையை, எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணமில்லை. வேறு ஒரு வழியே இல்லை. அவனை தவிர ஒரு ஆறு கிடையாது. அப்போ அருளுக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான். அவர் வழி வந்தவர் தான் அகத்தீசரும். ராமலிங்க சாமி இருந்தாலும் சரி, அருணகிரிநாதன் இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு மகானை பிடித்து கொள்ளணும். அருணகிரிநாதராக இருக்கலாம், ராமலிங்க சாமியாக இருக்கலாம், மாணிக்கவாசகராக இருக்கலாம், திருமல தேவராக இருக்கலாம், யார் எந்த மகானாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள். மரணத்தை வென்ற மகான்கள் இனி பிறவா மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா, அருணகிரிநாதா, நந்தீசா, ஆறுமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான். என்ன கேட்டுக்கொண்டு கேட்டான். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கக்கூடாது. நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெருவாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்வார்? எனக்கு தயவு செய்து இல்லைன்னா, அப்போ பொருள் நிறையா இருக்கும், கோடிக்கணக்காக இருக்கும், கொடுக்க மனசு வராது. என்ன காரணம் கேட்டோம். அவன் பல செல்வத்தை செஞ்ச பாவண்டாது, கோடிக்கணக்காக இருந்தாலும் கொடுக்க மாட்டான். என்ன காரணம்? அவன் ஜென்மத்தை கடத்திட்டவில்லை, நரகத்துக்கு போக வந்திருக்கானான். ஏன்னா பொருள் அடாமை என்றால் எல்லாம் ஈயாது இவரும் மரணா மானா பிறப்புனான். ஒருவனுக்கு ஏன்னா பிறவி வருதுன்னு கேட்டான். ஒரு பொருள் ஒன்று இருந்தால் போதும், இந்த உலகத்தை ஆட்டி படைப்பண்ணான். தம்பி, நீ எவ்வளோ நாளைக்கு இருப்ப? பொருளானாம் எல்லாமே ஈயாது இவரும் மரணா மானா பிறப்புனான். துன்பப்பாட பிறப்பு வருடும். அப்போ பிறவியே துன்பம் தான்டா. இந்த உடம்பே 10 மாதம் தீட்டு தான். ஐயிரண்டு திங்களாய் அடங்கின்ற தூய்மை தான். கையிரண்டும் காடு கண்கிருக்கின்ற பாய்யே, மெய்த்திரண்டு சத்தமாய் விளைகிறச கந்தமும் தூய காயமானதும் சொல்லு கூட தூவினார். இந்த சாதாரண உடம்பு நினச்சிடாதரா, இது சாதாரண உடம்பு இல்லை. பிறவிப்படி ஓடிக்கக்கூடிய மருந்து உடம்பு இது. யாருக்கு தெரியுமா? ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ அருள் பெற்ற மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அளிக்கும். மாண்டூரார் ஆக்கை வடிவு சிவலிங்கன்னு, ஆக்கன உடம்பு. திருமணம் சொல்லுவார், மாண்டூடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், மாண்டூடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மாண்டூடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மாண்டூடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தனர். அப்போ யாருக்கடான்னு கேட்டான், எவன் உடம்பை பற்றி அறிந்தானோ, எவன் பக்தியை பற்றி அறிந்தானோ, எவன் தர்மத்தை பற்றி உணர்ந்தானோ, யார் பிறருக்கு இடையூறு செய்ய நினைக்கிறாதற்கான அவனுக்கு மட்டும்தான். அப்போ இந்த உடம்பு சிவமாகவும் தலைவனாக இருக்குன்னா, ஆக
ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அது சொல்லித்தர ஆடு வேணும். சொன்னால் அன்றி வாய்ப்பு இல்லை. ஆக இந்த சங்கம் அருள் சங்கம் தொண்டரை தொண்டர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறை என்று கேட்டு அவரோட குறையை தீர்ப்பது சங்கம் வந்து இந்த சங்கம் வளர்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். நான் இருக்க ரெண்டு கை தான். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டு செஞ்சுட்ருக்காங்க. அதனால் அவன் திருவடியை வணங்கன்னு சொன்னது. அவர்கள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு சங்கம் இல்லை. அப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர் நீர் வாட வேண்டும். நான் பெற்ற பேரின்பத்தை பெற வேண்டும். நான் என்ன பேரின்பம் பெற்றேன்? ஒன்றும் இல்லைப்பா முருகா, தாயின் மிக்க தாயுடைய தெய்வமே, இந்த பாவி ஒரு பாருப்பா. நான் எனக்கு கடகட்ட பாவிடான். நீயோ தலைவன், எத்தனையோ பாவிக்கு அருள் செய்திருக்கிற. எனக்கு அருள் செய்து கேட்டால் அவனுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கும். அப்போ அருள் என்பது எந்த அளவுக்கு அந்த மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யண்டேன். ஒருத்தருக்கு செஞ்சால் ஞானம் வந்துடும் கேட்டான். உன் மனசே வரலையே, அப்படியே விடும். அன்னதானம் செஞ்சாலும் உன் மனைவி விடாது, உன் மனசே விடாது. மனைவி ஒரு அப்புறம் இருக்கட்டும். உன் மனசு இந்த லோபியத்தனம் இருக்குல்ல, இந்த லோபியத்தனம் உன்னை நரகத்தை தள்ளிடும். கோடிக்கணக்கான பொருள் இருக்கிறான், கொடுக்க மனசு இருக்காது. ஆக கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் ராமனுக்கு ஆசி பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் முருகப்பெருமான அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் அருணைநாதன் அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் மாணிக்கவாசன் அருள் பெறுவான். ஆக கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருந்தால் யாராலும் ஒரு மகான் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வராது. இப்போ வேல்முருகன் இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், மாதவன் இருக்கார். இவர்களெல்லாம் என்ன செஞ்சால் கொடுத்து பழக்கம், கொடுத்து கை செவந்து போய் கை. ஆக எல்லாரும் இந்த துறையில் மரணமில்லா பெருவழி பெற வேண்டும், ஞானவழி பெற வேண்டும் என்றால் அவன் ஒருத்தனுக்கு மாதம் ஒருத்தருக்கு நடந்தான். மாதம் ஒருத்தனுக்கு செய்யக்கூடாதுன்னா உன்னால் முடிய மாட்டேன். என்ன காரணம்? உன் லோபியத்தோட விடாதா ஒன்று. உன் லோபியத்தனை இருக்குல்ல, பொருட்கூடாத தன்மை. அந்த லோபியத்தவனை நினைச்சி உன்னை கழுத்து பிடிச்சி நெருக்கும். என்ன ஏன் நெருக்குன்னா காரணம் என்று அவனுக்கு பலியாகக்கூடவன். அப்போ அந்த லோபித்தனம் என்ற ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனையும் கெடுக்கக்கூடியது. அது மட்டுமா? பொறாமை, பிறர் அடித்துக்கிட்டு பொறாமைப்படுதல், பேராசை, பொறாமை, வஞ்சனை, கடிய சொற்கள், பிறர் பழி வாங்க நடித்தல், இது போன்ற குணக்கேடு தான் ஒருத்தருக்கு மீண்டும் பிறவி வருது. ஆக இந்த குணக்கேடு என்னங்கன்னு சொன்னால் குணக்கேடு அற்ற பொறாமை, ஆசை, சினம், வஞ்சனை, வன் சொற்கள் இல்லாத ஞானிகள் அத்தனை பேருமே ரொம்ப இனிமை உடையவர்கள், கருணையை வடிவானவர்கள், அன்பின் சிகரமாக இருப்பவர்கள். அவரை வணங்கி கேட்கணும், எனக்கு இன்னும் தயவு செஞ்ச வரவில்லை. என்ன காரணம்? நீ பல உயிர்களை கொண்டு சாப்பிட்ருக்க, நல்லா தின்னு இருக்கிற கறி, உனக்கு எப்படி தயவு வரணும்? கேட்கணும். நான் செஞ்ச உண்மை தான்ப்பா, கறி சாப்பிடாதான், உயிர் கூட செஞ்சவன் தான், செஞ்சது உண்மை தான், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் உன்னை திருவடியப்பட்டிருக்கிறேன். இப்போ உன் திருவடியை பிடிச்சிருக்கேன். யார் திருவடினா? கருணையை வடிவான ராமலிங்க சாமிகளே, இந்த பாவை ஏற்று அருள் செய்து கேட்டுட்டல, அன்னைக்கே நான் முன்னேறுவேன். எனக்கு அவருடைய ஆசி மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கி தைப்பூச நாள். ராமலிங்க சாமிகள் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியவர், ஜீவகாரியங்களுக்கும். அவர் மாதிரி அந்த நூல் மாதிரி இந்த உலகத்திலே இல்லை, இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்பேற்பட்ட நூல் ஜீவகாரியங்களுக்கும். அதை படிக்கணும். ஒவ்வொரு வரியும் மனித பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் எழுதியது தான் ஜீவகாரிய ஒழுக்கம். அந்நூல் எல்லா ஞானிகளுக்கும் கோடிக்கணக்கான ஞானி எழுதினாங்க. எவ்வளோ நூல் எழுதியிருக்கான். ஆனால் மனித வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கிடையவே இல்லை. அந்த மாதிரி நூல் இல்லை. அப்பேற்பட்ட நூல் ஜீவகாரிய ஒழுக்கம். நூல் படிக்கணும். படித்தால் அது படித்தா போகிறது. அது எத்தனை நூல் படிக்கலாம், கோடிக்கணக்கான நூல் படிக்கலாம். ஆனால் அந்த தயசித்தை மட்டும் வேணும். கேட்குற ராமலிங்க சாமிகள், எனக்கு தயசித்தி இல்லையாப்பா, பொருள் செய்யறதுக்கு நினைக்க முடியலையே, பொருள் இருக்குது கொடுக்க முடியாப்பான்னு. அப்போ என்ன செய்கிறானா, அருள் சேர்ந்த நெஞ்சினா இருக்குல்லை அப்படின்னு சொன்னான். அருள் என்பதுன்னு கேட்டான். நீ ஒரு நாள் போய் சொல்லணும், நான் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பார்வையாலும் நான் பாவையாக இருக்கணும்னா. அப்போ சிந்தை மாசுபடக்கூடாது. அப்போ சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பிறகு நான் தீங்கு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, பார்வையே கருணையோடு இருக்கணும். அப்போ அப்போ இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். உணவில் செய்வோம், சிந்தையில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லிலே செய்வோம், பார்வையிலே செய்வோம். அப்போ உணவு செய்வோம், சிந்தையில் செய்வோம், செயல் செய்வோம், சொல்லிலே செய்வோம், பார்வையிலே செய்வோம்னா
கனிந்து பார்த்தாலே பார்வதான். அவன் வள்ளுவன் சொல்லுவான், முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கினான். மலர்ந்த முகமும் இனிமையாக பார்க்கணும். ஒருவனை பார்க்கும்போது முரட்டுக்கு உருட்டி பார்க்கக்கூடாது. அப்போ முகத்தால் அமர்ந்து மலர்ந்த முகமாக இனிது நோக்கி, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ உள்ளும் புறமும் தூய்மை இருக்கணும். யாருக்கு அது வாய்ப்பு கிடைக்குதான்? தூய்மையே வடிவான ராமலிங்க சாமிகள், தூய்மையே வடிவான மாணிக்க வாசகன், தூய்மையை வடிவான அகத்தீசன், தூய்மையே வடிவான ஆறுமுக பெருமான், முருகா, சர்க்குருநாதா என்றால் அப்பவே தூய்மை வந்துவிடும். அப்போ தூய்மைக்கு தலைவானவனை வணங்கினால் அன்றி ஒருவனுக்கு தூய்மை வராது. அப்போ உணவில் செய்வோம், உள்ள சிந்தையில் செய்வோம், செயலில் செய்வோம், சொல்லிலே செய்வோம், செயலில் செய்வோம், பார்வையில் செய்வோம். ஆக ஒரு மனிதன் கடத்துவதற்கு முதல் கேட்கணும், அடியேன் தூய மனத்தோடு வாழ வேண்டும், அடியேன் தூய சிந்தையோடு இருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் அத்தனையும் பிறருக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கணும். ஒருவன் செயல்பாடுகள் பிறருக்கு மகிழ்ச்சி தர இருந்தால் அது செய்வோம். ஒரு பேச்சில் இனிமை இருந்தால் அது செய்வோம். ஒருவன் பார்வையில் மகிழ்ச்சி இருந்தால் அது செய்வோம். ஆக செய்வதில் செய்வோம், செயலில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம். ஆக எப்படி இருக்குண்டா, ஒரு கரித்தம்மா, அப்போ அறிவு கொஞ்சம் மங்கும், தெய்வு பிறப்போம், பௌர்ணமி வரும். நேற்று பௌர்ணமி வந்துச்சு, இன்றைக்கி தெய்வு புற. முதல் நேசம் ஒருத்தர் திட்டுவான், கடுமையாக பேசுவான். பேசும்போது கொஞ்சம் வெளிச்சம். நேற்று தெய்வு புற தான். நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி தெய்வு புற. கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு. எப்படியா பங்குண்டா? புலால் உண்பான், உயிர் கூட செய்வான், கொஞ்சம் வெளிச்சம் குறையும். அப்படியே செய்வான். மது சாப்பிடுவான், கொஞ்சம் குறையும். மனைவியை திட்டுவான், மனைவி மனசை ஊக்கப்படுத்துவான், கொஞ்சம் குறையும். ஆக ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். தேய்ப்புறை மட்டும் இன்னிலேருந்து தேய்ப்புறை ஆரம்பிக்குது. ஆக தேய்ப்புறை என்பது ஒவ்வொரு செயல்பாட்டையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடுமையாக பேசுவான், வேலை செய்கிற கடுமையாக பேசுவான், சும்மா 127 வட்டி வாங்குவான். நியாயமான வட்டிட்டான். அப்போ எது மீட்டர் வட்டின்னு சொல்லிட்டான். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேய்ப்புறை வராமல் இருக்கணும் என்றால் அவன் வளர்ப்புறை ஆகணும். அது நல்ல செய்கை தான் வளர்ப்புறை ஆகும். ஆக ஒவ்வொரு மனிதன் தேய்ப்புறைக்கு போகக்கூடாது. அப்போ எப்படி அடிப்படைன்னா, யாராவது ஒரு ஞானிகள் ஆசை இல்லாமல் இந்த தேய்ப்புறையை குறைக்க முடியாது. ஆக நீங்களெல்லாம் முன்னேற வேண்டும். நான் பெற்றிருக்கேன். எப்படி கேட்டிருக்கேன்னா, ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் தாயின் மிக்க தெய்வடைய தெய்வம், எனக்கு அந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிபக்குவம் கொடு என்று கேட்டிருக்கோம். எனக்கு ஞானமே இல்லைப்பா, நான் பிறந்த குடும்பம் கொடுமையான குடும்பம் தான். ஆனால் நான் உங்களை சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்திருப்பவன் அகத்தீசன், தீர்மூலதேவன், அருணிநாதன். நான் சேர்ந்த இடம் பெரிய இடம். நான் பிறந்ததுக்கு தாழ்வு கொடுமையான குடும்பம் தான். நான் புலால் உண்ட குடும்பத்தை பிறந்தேன். நான் பிறந்த குடும்பம் புலால் உண்ட குடும்பம் தான். கரிமீன் நல்லா சாப்பிடுவார். ஆக நான் சேர்ந்திருக்க இடம் பெரிய இடம். மன தூய்மை, வினை தூய்மை இரண்டும் என தூய்மையாக தூவாடுவர்னா. அப்போது மன தூய்மை எப்படின்னா, மன தூய்மை, வினை தூய்மை இரண்டும் என தூய்மை தூவாடுறா. தூணா அன்பு. ஞானிகள் தொடர்பு இருந்தால் அலன்றி ஒருவனுக்கு தயவு செய்து வராது. ஆக நான் சேர்ந்திருக்க இடம், இப்போ நான் சேர்ந்திருக்க இடம் யார் தெரியுமா? பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள் சேர்ந்திருக்கேன். மன தூய்மை வந்துருச்சு எனக்கு. அப்போ மன தூய்மை அப்படின்னா பொருளாதாரத்தை பயங்க மாட்டேன். எனக்கு ஜாதி தோஷம் இல்லை. தொண்டை யார் செஞ்சாலும் சரி, அவனுடைய தாய், அவன் தந்தை. அப்போ மன தூய்மை, செய்வினை தூய்மை தான். அப்போ மன தூய்மை, செய்வினை தூய்மை, வினை என்பது செயல்பாடு. அப்போ மன தூய்மை இல்லாட்டி செயல்படுவது தூய்மை இருக்காது. ஆக ரெண்டுமே வேண்டும் என்றால் அந்த ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது. அப்போ நான் சேர்ந்திருக்க இடம் பிறந்தது சார்ந்த குடி தான், புலால் உண்ட குடி தான். ஆனால் சார்ந்திருக்க இடம் பெரிய பெரிய மகான்கள், படைய மகான்கள், பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி பெற்றதுனால அந்த உயர்ந்த பண்ணும்போது இல்லை என்றால் நான் பொருளாதாரத்தை கிட்ட மகிழ்ந்தால் இந்த பெரிய சாப்பிடம் வீணாக போயிருக்கும். நான் பொருளாதாரத்தை மயங்க மாட்டேன். ஆக எவ்வளோ கோடிக்கணக்காக கொண்டு கூட்டாலும் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் மக்கள் சாப்பிட்ருக்காங்க. இன்னும் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த சங்கம் வளரும் 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 வளரும், மேலும் மேலும் வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும்னா இது தடுக்க யாராலும் முடியாது. அப்போ கேட்கணும், ஆசானம் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வரணும். என்னால் பிறர் உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். எந்தெந்த வகையில் என்னோட பேச்சால், செயலால், சொல்லால், பார்வையால் நான் மகிழ்ச்சியான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஆசி வேணும். ஒருவன் ஆசி பெறாவிட்டால், யார் ஞானிகள் ஆசி பெறாவிட்டால் அது பண்பு வராது. அப்போது செய்வது கொலை, திங்கிறது கறி, குடிப்பது மது, பேசுவது போய், செய்வது கொடுமைனா கடவுள் வரமாட்டான். கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான். கடவுள் பண்புள்ள மக்களுக்கு தாயாக இருக்கிறானா, பண்புள்ள மக்களுக்கு பேயாக இருக்கிறானா. உயிர் கொலை செய்வான்,
சாப்பிடுவான், பிற சொத்தை அபகரிப்பான். அவனுக்கு யாராக இருப்பானா? நாயாக இருப்பானா? எனக்கு தாயாக இருக்கிறான். அல்ல, எனக்கு இல்லை, அன்பர்களுக்கு தாயாக இருக்கிறான். அதே சமயத்தில் வம்பர்களுக்கு பேயாக இருக்கிறான். அடாத பாவம் செய்கிறவங்களுக்கு நாயாக இருக்கிறான். ஏன் ஒரே நபர் கடவுள் தாயாக இருக்கிற அன்பர்களுக்கு, கொஞ்சம் பண்புள்ள மக்களுக்கு, பண்பு இல்லாத மக்களுக்கு பேயாக இருக்கிறான். பல உயிர்களை கொண்டு நிறையா சொத்து சேர்க்க நினைக்கிறான் இல்லையா, அவனுக்கு நாயாக இருப்பான். தாய், பேய், நாய் 3 அவன் தான். யாருக்கு? பண்புள்ள மக்கள். என்ன இல்லை, நம்ம குடியிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் தாயாக இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் பண்பு இல்லாத மக்களுக்கு பேயாகவும் நாயாகவும் மாறான். ஆக நம்ம கடவுள் நமக்கு தாயாக மாற வேண்டும். அவன் பேயாக மாறக்கூடாது. ஏன் அவனுக்கு பேயாக போனான்னு கேட்டான். அவன் செய்க அப்படி இருக்கடா, நான் என்ன செய்யிட்டேன்னா, அவன் பேயின்னா ஒரு கொடுமையானது. அவன் அவனுக்கு பேயாக இருக்கேன்னு கேட்டான். நான் என்னப்பா செய்யட்டும், அவன் பேயாக இருக்கானே, கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன், தயசீந்து இல்லாதவனுக்கு பேயாக இருக்கிறான். ஆக ஒரு மனிதன் கடத்தெருவதற்கு தாயாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், தாயாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகன், தாயாக இருக்கக்கூடிய அருணிகநாதன், தாயாக இருக்கிற திருமலை தேவர், தாயாக இருக்கக்கூடிய போக மகாராட்சி, இது போன்ற ஞானிகளை வணங்கினாலே அன்றி கடவுள் தாயாக மாற மாட்டான். கடவுள் வேறு, ஞானிகள் வேறு அல்ல. அத்தனை பேரும் ஒரே தன்மையோடு தான். அத்தனை பேரும் தயை கருணையோடவர் தான். இந்த துறைக்கு கருணை என்ற கருணை, அது தயவு, விட்டு கொடுத்தல், அனுசரித்தல், மன்னித்தல், இது போன்ற பண்புகள் தான் கடவுள் தன்மை. ஆகவே நம்ம அன்பர்கள் அத்தனை பேரும் இன்று முதல், இந்த தைப்பூச தன்னால் இன்று முதல், நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொய் சொல்கிறான்னா, அவன் பொருளாதாரத்தை நினைக்கிறான்னா, அது பெரிய ஒரு பிறவி துன்பத்தை நிற்கும். அது பெரிய ஒரு தனக்கு இருந்தால் போது எதிர்த்து நினைக்கிறான். நாளைக்கு இருக்க மாட்டேன், நெருண்டன் உடனொருவன் இன்றில்லைன்னு பெருமை உணர்த்தினான். ஏன் பெருமைனா, இந்த உலகத்தை நடந்துக்கிட்டே இருக்கும், பிறந்துக்கிட்டே இருப்பான், இறந்துக்கிட்டே இருப்பான். ஆக நெருடல் உடனொருவன் இன்றில்லைன்னு பெருமை உடைத்து உலகினான். ஆக இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. அடுத்த நொடி பொழுது என்ன ஆகும் தெரியும். ஒருபோதும் வாழ்வதறியார் கருது கோடியும் அல்ல அப்படின்னா. வாழ்க்கை நிலையை பொறுத்து உனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், ஆசான் ஆசையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகும் தெரியும், வருங்காலமும் தெரியும், சென்ற காலமும் தெரியும். சென்ற காலம்லாம் பிரச்சனைக்குரிய காலம் தான், ஆனால் வருங்காலம் தெரியும். ஆசான் அத்தனை பேர் தெரியும். ஆக ஒரு மனிதன் கடவுளாகிறதுக்கு நேராட்சி அன்பா சோபனா அவர்கள் பேச இருக்கிறார்கள், பாட இருக்கிறார்கள். அவர்களும் நீடு வாழ வேண்டும். அவர் அந்த இசை கலைஞர் அத்தனை பேர் நீடு வாழணும். இதுக்கு ஏற்பாடு செஞ்ச ரங்கநாதன், வேல்முருகன், அவர் சார்ந்த அத்தனை பேர் வாழ வேண்டும் சொல்லி, ஓம் அகத்தீசாயினமோ, ஓம் நந்தீசாயினமோ, ஓம் திருமலை தேவாயினமோ, ஓம் பதஞ்சலி தேவாயினமோ, ஓம் ராமணிக்கு தேவாயினமோ. ஏயா ஒரு சொன்ன பண்ணியான்னு கேட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நாம சொல்லும் போது கவனம் குறைய இருக்கும். வீட்டை ஒரு கோயிலில் 3 முறை எழுந்து கும்பிட்டான். மொழுந்து கொடுக்கும்போது மாணவனை நினைப்பான், 2வது முறை வந்து கொடுத்து பொருளை நினைப்பான், 3வது பிறக்கும் போது நாளைக்கு என்ன நடக்க நினைப்பான். 3 முறை விழுந்து வணங்கினான். எதுக்கடாண்ட குடும்பம், மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, விழுந்து கும்பிட்டான். 3 முறை விழுந்து கும்பிட்டு எதுக்கட கும்பிட்டான். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான், அப்படியே அப்படியே உட்காந்துருப்பான். ஏன் உட்காந்துருக்கேன், நான் நிஷ்டை செய்யல, உட்காந்து படுத்து தூக்கினானே. ஏன்டா அடே நிஷ்டைக்கிறது என்ன புரியும் உனக்கு? அப்படியே கண்ணை முடிக்கிட்டோம், அப்படியே உட்காந்துதான் தியானம்னா. தியானம் என்னதை போனாது. அடே நிஷ்டைக்கிறதுக்கு என்ன பொருள்? அகத்தீசா மனசு கூடவே அகத்தீசா அகத்தீசா அப்படி உட்காந்துக்கணும். அகத்தீசா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உடனே அதை விட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துதான் என்ன நினச்சிக்கிட்டான், ஊரு போட்டு அக்கப்பூரை நடிச்சிக்கிட்டு இருக்கான். மனசு கூட பெரிய சுமை இருக்கும், அதை நடிச்சிட்டு அப்படியே உட்காந்தான். குடியிருக்க வந்தான் ஒருத்தன், அப்படியே தியானம் செஞ்சான். என்ன தியானம் செஞ்சான்? நிஷ்டை செய்கிறான். ஆமாம், நிஷ்டை அப்படி உட்காந்து தூக்காத, படுத்து தூக்குறான்னு. அப்படியே சொல்லும் போது ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசன் அகாத்தீசான்னு சொல்லி அப்படியே உங்கள் நாமம் சொல்கிறா. அதை விட்டுட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து நிஷ்டண்டா. யாரை ஏமாற்றி உடனே நீ ஏமாற்றிட்டு இருக்கிற, யாரோ உனக்கு தவறான சொன்னேன், நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாம சொல்கிறப்பா போகும்போது வரும்போது அகத்தியா சொல்லிக்கிட்டு போ அப்படின்னா. சில பேர் அப்படியே மௌனமாக இருந்தான். நிஷ்டை இருந்தான். நிஷ்டை இல்லைடா, இது பயனற்ற செயல் இது. ஆக என்ன செய்கிறான், ஒவ்வொருவரும் தவறான பிராணாயம் செய்வான். என்னையா பிராணாயனம்? நீ மூச்சு கட்டுறான். நீ ஏடா மூச்சை கட்டுற? முத்து எடுக்கிற 3 மணி நேரம் மூச்சை கட்டுறான். ஞானி அடைவான். நான் முத்து எடுக்கிற 3 மணி நேரம் மூச்சு கட்டுவான், அப்படியே தம் கட்டுவான். சில பேர் மூச்சை அப்படியே நிறுத்தி வைப்பான். எதுக்கு நிறுத்தினா? சாவ துடிச்சிட்டேன். நான் சொல்ல கூட்டத்தில்
இன்னைக்கு சாவ துணிச்சிட்டு பிராணேஸ்வரனா ஆமாம் பிராணேஸ்வரியை சொத்தில் மனைவி பக்கம் எழுதி வச்சுருந்தேன். என்ன காரணம்? நீ தான் சாக போகிறது உறுதி தெரிஞ்சிட்டில்லையா? சாக போகிறேன்னு செஞ்சால் பிராணேஸ்வரி. வாழ விரும்புகிறவன் பக்தி செலுத்து, வாழ விரும்புகிறவன் அன்னதானம் செய், வாழ விரும்புகிறவன் கொலை செய்யாதே, வாழ விரும்புகிறவன் கறி சாப்பிடாதே, வாழ விரும்புகிறவன் மது உண்டாதே, வாழ விரும்புகிறவன் மனைவி விட்டு அன்பாக நடத்துக்க, வாழ விரும்புகிறவன் தாய் திட்ட அன்பாக நடத்துக்க, வாழ விரும்புகிறவன் தொழில் தன்னிட்ட வேலை செய்ய அன்பாக நடத்துக்க. அன்பு தாண்டா உனக்கு நண்பன் சொன்னேன். அதை விட்டுட்டு அப்படியே மௌனம் வந்தால் இதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். யார் பிராணம் செய்யாதே. எனக்கு தெரியும் பிராணம் செய்யணும்னு. வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். வாசி பழக்கம் அறிய வேண்டும் தான். ஆனால் யாருக்கு யோகிகளுக்கு மட்டும் எங்களுக்கு தெரியும். கட்டாத காலை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், கெட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயை என்றைக்கு இருக்குமோ வளைப்பெண்ணார். இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ளே இளமை இருக்கிறதுக்குள்ளவே செஞ்சுக்கணும். இளமை இருந்து அடன்றி முதுமை வந்துட்டேன்டாகும்னா ஒன்றும் அசைக்க முடியாது. ஈரருமல் வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் வரதாண்டா போகுது. நான் அடங்க தான் போகுது, உயிர் போக தான் போகுது, நரதர வரதான் போகுது, ஈரருமல் வரதான் போகுது, நீ சாவதான் போகிற. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் வரும்னு அர்த்தம் இல்லை. வள்ளுவர் சொல்லுவான் வாராமுன் அப்படின்னு சொன்னால் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லா மனிதரையும் ஆட்டி படைக்கிறது. யாரும் அசைக்க முடியாது, முதுமை வெல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி. நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேய்ச்சென்று செய்யப்படான். வருதுடா யமன் வருதுடா. யாரா யமன் கேட்டான்? பசி என்ற யமன், காமம் என்ற யமன், முதுமை என்ற யமன், ஈழ என்ற நோய் என்ற யமன் வந்துக்கிட்டே இருக்கான். எது தாக்க எப்படி தாக்கிட்டான்? அது அன்பால், கருணையால், பக்தியால், தர்மத்தால் அது தாக்குற எப்படின்னா அந்த யமன் வந்துக்கிட்டு இருக்கான். எப்படி வரானா? இப்படி பல்வேறு பிரச்சனை வருவான். சின்ன சிறப்பத்துக்கு வறுமை, பகை, பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி போராடுன்னு கேட்டான். அது தர்மத்தால் அன்றி போராட முடியாது. சில பேருக்கு கொடி நோய் இருக்கும். அது எப்படி விடுறதுன்னு கேட்டான். நானே என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்த்தேன். அப்பளவுக்கு போனால் அப்படியே போய்ட்டுட்டான். அப்பளவுக்கு போனால் அப்படியே போடுவான். இப்படி எப்பாட வரவன் அப்பளம் போடுவான். ஆக எந்த அப்பளம் போனாலும் சரி. ஆனால் என்ன செய்யணும்? மருத்துவர் கூட குறைய சொல்ல. ஆனால் நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள விரும்பினால், நோயில் வாழ்வு வேண்டுமென்றால், மன அமைதி வேண்டுமென்றால், மனவிழா பெருவாழ் பெற வேண்டுமென்றால், ஒன்றே ஒன்று மாதம் ஒரு கருக்கு ஒரு சோறு போடு. ஏன் ஒரு சொன்னான் அட வாங்கும்போது சொல்லுவான் புண்ணியவன் நல்லாரு, நேற்றுலேருந்து பசியோடு இருக்கிறேன், நீ புண்ணியவன் நல்லாருன்னு சொல்லுவான். அவன் மறந்த முகத்தை பார்த்தால் 2 பேர் செய்வான். 2 பேர் செய்யும்போது புண்ணியவன் நல்லாருன்னு சொல்லுவான். அப்புறம் 3 பேர் செய்வான், அப்புறம் 5 பேர் செய்வான், அப்புறம் 10 பேர் செய்வான். ஆக தர்மத்தை வளர்ப்பதற்கு ஒரே லட்சியம், அவன் சைவத்தை கடைப்பிடிக்கணும். சைவத்தை கடைப்பிடிக்காதவனுக்கு தைரியத்தை வர முடியாது. என்ன காரணம்? உயிர் கொலை செஞ்ச மக்களுக்கு தயவு செஞ்சு இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு மற்றவருக்கு இருக்கலாம், எனக்கு இருக்காது. ஏன்னா புகழாக நூண்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் தயவு செஞ்சுருக்காது. ஆக தயவு செஞ்சை பெறுவதற்கு சைவத்தை கடைப்பிடி. மாதம் ஒருத்துக்கு அன்னதானம் செய், முருகான்னு சொல்லு, போகும்போது அகத்தீசான்னு சொல்லிட்டு போ. யாராவது முற்று பெற்ற ஞானிகள் அவர் நாம சொல்லிகிட்டே போயிருந்தா உனக்கு புறாடு விட்ட பழக்கம் தீரும், கோபம் தீரும். கோபந்தான் பாவம். கோபம் பாவம் சண்டான்னு சொல்லுவான். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த பொறாமை குணம், பேராசை, கோபம், வன் சொற்கள், கடுமையாக பார்த்துதல். இப்போ சில பேர் சொல்லுவான் காரி எச்சு துப்போம். கோபத்தில் எச்சு துப்பே பாவியாகும், முறைச்சி பார்ப்பான், பார்த்தே பாவையாகும். பார்வையால் பாவம், செயலால் பாவம், அப்படியே வரைச்சி கிடப்பான். ராமலிங்க சொன்னார், கையுற வீசி நடப்பதை நானே கை களி கட்டிய நடந்தேன்னு. உரமா கை வீசி நடக்கக்கூடாது. அப்போ அது சொன்னார், கை உர வீசி, உரம்னா உரப்பா விரப்பா, கையுற வீசி நடப்பதை நானே கை களி கட்டி நடந்தேன். மெய் உர காட்ட பெருவி வெண்துகிறால் வெயிலா மாறித்தோன் ஐயோ, வயல் மேல் படத்தம் குடமும் நடையும் வண்ணமும் செய்தும் பையனான் ஊன்றி பார்த்ததே இல்லை, பார்ப்பனையில் பயமுகப்படுத்தினான். அது சரியாக வரவங்க கேட்ட மொதல் கேட்கணும். பெண்களால் எந்த பெண்களை கண்டு மயக்கூடாது. தேவலோக மங்கையாக இருந்தாலும் சரி, ரம்பையாக இருந்தாலும் சரி, உருவசியாக இருந்தாலும் சரி. இந்த உலகத்தை எல்லா பெண்களும் ஆரம்பத்தை கவர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அதே பெண்கள் கடைசி 80 வயசில் பார்க்கும்போது கை ஊடிட்டு போவாங்க. நான் ரோட்டில் போய் பார்ப்பேன், இளைஞர்களை பார்த்துருக்கேன், அழகுள்ள பெண்களை பார்த்துருக்கேன், அழகுள்ள இளைஞரை பார்த்துருக்கேன். அப்போ வந்து திரும்பி பார்ப்பேன், ஒரு கிளம்பி அப்படி கை ஊடிட்டு போவான். இந்த மாதிரி இடமா வரும். நான் அடிக்கடி சுடுகாட்டுக்கு போவேன். சில பேர் மண்டவோடையை பார்த்து நடன பல்ல கடிக்கும், சில மண்டவோட பார்த்தா பல்லே இருக்காது. வயசான மறைச்சேன், ஒரு 18 வயசு பொண்ணு, அது ஒரு அம்மா கிட்ட செத்துச்சு. மறுநாள் போய் எலும்பு கூட பார்த்தேன், நடன பல்ல கடிச்சது. ஏன் அண்ணன் ஏமா அண்ணன்
இன்னொரு பையன் 12 வயசு பையன் பல்ல கடிச்சிருந்தான். எனக்கு வந்து நிலைமை உனக்கு வரக்கூடாதுச்சு. அப்போ நான் சுடுகாட்டு போகிற நோக்கமே அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பேன். கையெலும்பு, காலெலும்பு, மண்ட எலும்பு பார்ப்பேன். நமக்கு நிலைமை வரக்கூடாது. இதுக்கு யாரையும் உதவிச்சுன்னா முருகப்பெருமான் தான் உதவி செய்வார். முருகா, எனக்கு சுடுகாட்டு உட்காந்து கேட்டிருக்கேன். நான் காலையில் 10 மணிக்கு தினம் போய்கிட்டே இருப்பேன். 6 வருஷம் 7-8 வருஷம் போயிருக்கேன். எப்போ நான் எவ்வளோ பெரிய காலத்துக்கு நானும் போயிருக்கேன். நான் போகும்போது அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பேன். ஒவ்வொரு எலும்பு, கையெலும்பு, காலெலும்புலாம் கிடக்கும். முருகா, இந்த நிலைமைக்கு வரக்கூடாதப்பா, இந்த நிலைமைக்கு வரக்கூடாது. என்னை பல்ல கடிச்சு பார்த்து ஒரு பையன் பல்ல கடித்தான். மண்டவோடு கிடச்சி 12 வயசு பையன் பல்ல கடித்தான். ஏன் பல்ல கடிக்கிறேன்? நான் 12 வயசு செத்து தொலைஞ்சிட்டேன், நீ சாகாமல் இருக்கிறான். நான் சாகிறதுக்கு வரல, வாழ வந்திருக்கேன். நான் மட்டும் வாழ வரல, இந்த உலகத்தில் 1 லட்சம் ஞானிகளை உருவாக்காமல் நான் போக மாட்டேன். இது சத்தியம். இது 1 லட்சம் ஞானி, 1 லட்சம் பேர்த்த ஞானியாக்காமல் நான் மறுபடி சொல்கிறேன். இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள், இந்த சங்கத்தை தொண்டு செய்கிறவர்கள், இந்த சங்கத்துக்கு புரிவு செய்கிறவர்கள், அவர்களை ஞானியாக்காமல் விட மாட்டேன். சத்தியம். ஞானின்னு என்னன்னு கேட்டா, என்ன இல்லைப்பா அகத்தீஷா, நீலாம் பெரிய தாய். இந்த பாவி ஒரு பார்வை பார்த்து எனக்கு மரணமில்லா பெருவாள் கை கொண்டுட்டு கேட்டால் அவங்க கொடுக்காம இருப்பாள். கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாக்கு தழும்ப கேட்கணும். பதஞ்சலி முனிவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிகநாதா, திருமலை தேவா, என்னை ஒரு பார்வை பார்த்தாயன்னு சொன்னால் அப்போவா ஞானி தான். அருள் சனியை பிடிச்சிக்கும். இந்த சனியை வந்து அட்டமத்து சனியம்மா 2 வருஷம் 7 சனியம்மா. ஆனால் முருகா என்று ஒரு முறை சொன்னால் அப்போயே அருள் சனி பிடிச்சிக்கும். அது ஆயுள் புறம் விடவே விடாது. என்ன காரணம்னா அருள் சனி பிடிச்சா விடாது. ஆயுள் புறம் இது இப்போ 7.5 வருஷம் இருக்கும். சனி இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு முடிஞ்சிச்சு. 7 சனி 7 வருஷம் தான். 58 2 வருஷம். ஆனால் ஆயுள் புறம் ஒரு சனி பிடிக்கணும். சனி பிடிக்கலாம், அவருக்கு ஒரு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. சனி பிடிக்கலாம், ஆனால் சனி பிடிக்கணும், அருள் சனியை பிடிக்கணும். யார் அருள் சனினா முருகான்னு சொன்னால் அருள் சனி பிடிச்சிக்கும். அவனை கடைசி வரலும் கை தூக்கணும். என்ன கேட்கணும்? நீ தான் பெரிய மகான், கருடைய வடிவானவன், நீ எவ்வளோ பேர்த்துக்கு அருள் செஞ்சுருக்கிற, எத்தனையோ பாவிகள் நான் ஆசி பெற்றுக்கிறான், என்னையும் ஒரு பார்வை பாருப்பா, அதனால் உனக்கு நான் அர்த்தம் வந்துடாது. இவ்வளோ பேர்த்துக்கு அருள் செஞ்சுருக்கேன் தெரியும். எனக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களுக்கு அருள் செஞ்சுருக்கேன். எனக்கு அருள் செய்ய நான் புலாவுன்ற பாவம் தான், அடாது செய்த பாவி தான். ஆனால் என் பேர் கண்டு கொண்டு எனக்கு அருள் செய்து கேட்டால் நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நீங்களெல்லாம் எல்லோரும் இந்த ஞான வாழ்வு பெற்று இன்புட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்போ நான் 3 வருஷம் கஞ்சி உப்புலாம் கஞ்சி சாப்பிட்றேன். ஓர்ஸ் கஞ்சி பல ஆண்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் சொன்னேன், அன்பர் பாதவிட்டு சொன்னேன், உனக்கு திடமாகணுன்னு உடம்பு நல்லா இருக்குன்னு கேட்டேன். அவனுக்கு கஞ்சி சாப்பிட்டேன். நெஞ்சு உராடின வெங்காயம் ஆளை விட்டுட்டார். நான் சொன்னேன், ஐயா இது சாப்பிட்டா உடம்பு நல்லது, நெஞ்சு உரமாக இருக்குன்னேன். நெஞ்சு உரம் இருக்கட்டும், உயிரோட வாழ முடியல அப்படின்னாரு. ஒரு நாய் சாப்பிட கதை இழுத்து முடி வச்சு கூப்பிடான்னு இருக்கேன். இப்போ நம்ம அன்பர்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஏற்படுத்திருக்கேன். சதீஷ், முருகானந்தம், நம்ம மாதிரி ஒரு சகர், இந்த மாதிரி அன்பர்கள். இந்த பாலாஜி வந்திருக்கார் சென்னையிலேருந்து, அவரையும் கூப்பிடான்ருக்கேன். அவர் கேமராமேன் வந்திருக்கார். எல்லாத்தையும் கூப்பிட்டு கேமராமேனும் அவர் ஒரு படம் தயாரிக்கிறதா, அந்த படத்துக்கு வந்து வீரம், சோகம், ஆசையும் இருக்கணும். ஆக ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் சிறப்பாக ஓடுன்னு சொன்னால் அதில் வீரம் இருக்கணும், சோகம் இருக்கணும், ஆசை இருக்கணும், அதே சமயத்தில் கலைத்திறமை இருக்கணும் அதில். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா முருகப்பெருமானுக்கு தான் கலைக்கு தலைவன். முருகான்னா கலை உணர்ச்சி, இசைக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், தொழிலுக்கு தலைவன், கல்விக்கு தலைவன், விஞ்ஞானத்துக்கு தலைவன், அனைத்துக்கும் தலைவன் முருகன் தான். ஆக முருகான்னு சொல்லி பாலாச்சி ஆரம்பித்தார்னு வச்சேன்னா அவர் படம் தயாரிக்கிறார். இப்போது திருவிழான்ற படம் தயாரிச்சிக்கிட்டு இருக்கார். இந்த செய்தி போயிட்டுருக்கு. இப்போ பேசுகிறது கேட்டுட்டு போகுது. அவர் மேற்கொள்ள அனைத்துக்கும் ஆசான் ஆரோக்கியமான துணையாக இருந்து அவர் எடுக்கக்கூடிய படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தை சார்பாக, ஆசான் ஞானபடி சார்பாக, அகத்தீச சார்பாக, ராமலிங்க சார்பாக அவருக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓம் அகத்தீசாயிடுமோ, ஓம் அகத்தீசாயிடுமோ, ஓம் அகத்தீசாயிடுமோ, ஓம் அகத்தீசாயிடுமோ, ஓம் அகத்தீசாயிடுமோ. இன்றைக்கு விழாவுக்கு கலந்து கொள்ள அத்தனை பேர்களுக்கும் ஆசான் ராமலிங்க சாமியில் ஆசி கிடைக்கணும் என்று உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.